நான் தான் உங்கள் ஆனந்தி ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் வைக்க போகிறோம். ரசம் எப்படி வைக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்க போகிறேன். இப்போது அதுக்கு தேவையான புளி இதை இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதிலே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு போட்டால் 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஒரு பூண்டு 2 பூண்டு அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அது கூட 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகான்னா வரமிளகான்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கலாம். ஓகே, வாங்க இதை கொஞ்சம் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 தக்காளி எடுத்து அந்த பச்சை இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அந்த புளி கரைசல் கூட போட்டு இதை நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அடுத்தது கொத்தமல்லி தழை, பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை போட்டு அந்த வாசம் அதில் நல்லா வர வரைக்கும் நல்லா கசக்கி நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் பேசணும் பாருங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, அதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்ப மசிய அரைக்கக்கூடாது. மிளகு ஜீரகம்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம் தாளித்தோம்னா. ஓகே, வாங்க அது எப்படி தாளிக்கலான்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணல் போட்டாச்சு, எண்ணெய் சேர்த்தாச்சு, அதில் கடுகும் ஜீரகமும் கொஞ்சோண்டு சேர்த்தாச்சு. அது பொரிஞ்சிட்ட உடனே அடுத்தது 3 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இதில் வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும். அடுத்தது கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரசம் அந்த மாதிரி தான் கொதி வர மாதிரி இருக்கும். பாருங்கள், நுரை வருது. இதனா ஒரு பகுதியில் இப்போ கொதி வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கவே கூடாது. அதிக நேரம் கொதிச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக கொதி வரும்போதே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இறக்கிடணும். நம்ம மற்ற குழம்பு அதிக நேரம் கொதிக்க விடுற மாதிரி சுண்ட விடுற மாதிரிலாம் ரசம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது.
வரப்போகுது வரப்போகுது. எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு ரசம் வச்சா எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரசம் வந்துட்டு அரைச்சி வச்சா தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரசப்பொடி போட்டு வச்சா இந்த டேஸ்ட்டு அதில் கிடைக்கவே கிடைக்காது. இதில் நாங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து பருப்பு வேக வச்சோம்னா அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம். இன்றைக்கி பருப்பு வேக வைக்கல, அதனால் அந்த தண்ணி சேர்க்க முடியல. ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் ரசம் வைக்கிறப்ப பருப்பு வேக வச்சிங்கன்னா 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் அளவுக்கு அந்த பருப்பு வேக வைக்கிற தண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்டியான ரசம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், வருது. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு கொதி வரப்போகுது. எஸ், வரப்போகுது வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரசம் கொதிச்சிடுச்சு. ஓகே, ரசம் கொதிக்கிறப்ப எப்போவுமே யாரும் அதை வந்து கிளறி விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரசம் கொதிச்சிடுச்சு. அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாங்க அடுத்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொதிக்கிறப்பவே கொஞ்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு அதிகமாக கால் வலி இருக்கும், அதனால் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெருங்காயத்தூள் சேர்த்தேன். ஓகே, வாங்க இறக்கிடலாம். இறக்குன உடனே அந்த சூட்டோட நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பச்சை கொத்தமல்லி தலையை நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு அருமையான டேஸ்டான ஒரு ரசம் கிடச்சிருக்கு. இதை சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் எப்படி இருக்குன்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரசம். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆனந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். இதே மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.